Ministry. Lyrics, tunes and sung by Reverend D. Stanley Rajani, founder and director, and R. Marial Stanley. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை ஸ்டான்லி ரஜினி டி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும். ஜெப உதவிக்கு 7406619771. நம்ம ஜீவிக்குள்ள போலாம். ஆமென். ஹல்லேலூயா. கவனி ஹல்லேலூயா. சபை ஆனிவர்சரிக்கு யாராவது வந்திருந்தீங்க? கை தூக்குங்க. ஏன் அப்படி முழிக்கிறீங்க? நீ வரல, உங்க வீட்டுக்கார உடம்பு சொல்லாது. சரி, சபை ஆனிவர்சரிக்கு செய்தி பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கரண்ட் வேற இல்லை, கரண்ட் போயிடுச்சு. நான் அன்றைக்கே ரெக்கார்டிங் பண்ண ரொம்ப நல்ல அருமையான செய்தி அன்றைக்கி. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், டார்ச் லைட்டிங்கில் வச்சுன்னு ஃபோனில் இது பண்ணி நம்ம நடத்தணும். ஆனால் இன்றைக்கி பகலில் இன்னைக்கு ஆண்டவர் செய்தி கொண்டாந்துக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல செய்தி. ஆமென். நீங்கள் போகும்போது நிச்சயமாக வெறுமையாக போக மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் கடந்த 12-13 வருஷமாக எனக்கு நண்பனா, தம்பியா, ஆமென், எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியத்தில் நல்ல ஒரு ஊழியர்னாக்கா உயிரை கொடுத்துருவான். அந்த மாதிரி ஒரு ஆண்டவருக்காக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தம்பி ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். நல்ல தேவனுடைய மனுஷன். அவங்க எத்தனையோ போராட்டங்கள், அவங்க குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் அவர் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய டைம் நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது. ஆமென். எல்லாரால புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் அவமானப்பட்டு, இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அந்த ஊழியத்தை மாத்திரம், ஆண்டவருக்குள்ள அந்த சத்தியத்தை, அந்த வேதத்தை மாத்திரம் அதை மறுக்காத அந்த ஊழியத்தை கடைப்பிடிச்சுன்னு ஊழியத்தில் வைராக்கியமான என்ன ஒரு ஊழியத்தான். ஆமென். ஆனால் இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்குதுன்னா, சத்திய வார்த்தை ஊழியம், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரின்னு இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பரவுது. ஆமென். ஃபேஸ்புக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வாட்ஸ்அப்னா உலகம் முழுவதும் போகாது, ஆனா பேஸ்புக் உலகம் முழுவதும் போயிடும். பேஸ்புக் வந்தா என்ன ஆயிடும்? எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் போயிருக்கு வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. தம்பி ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்திருங்க. அதனால செய்தி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. போனுங்க பாரு, இது வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. போனை நீங்க என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. அதனால நல்ல ஒரு கன்னடாவில் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். டிரான்ஸ்லேஷன் தேவைன்னா பண்றேன், இல்லைன்னா அவருக்கு நேரம் கொடுத்தோம்னா கொடுத்துடலாம். தமிழ் எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஆமாவா? சரி, அவருக்கு விருப்பம் அண்ணன் வரணும் அப்படின்னு உண்மையிலே சொல்றேன். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ ஃப்ரெண்டுங்களை பார்த்துங்க, எத்தனையோ நண்பர்களை பார்த்துக்கிறேன். என்ன மீடியாவில் அதிகமா வரணும்னு விரும்புற ஒரே தம்பி ஸ்டான்லி ரஜினிகுமார் தான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். எத்தனையோ பேர் நம்மள பிரிக்க பார்த்தாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலைங்கோ அலுவலகம் நம்ம பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா அந்த அண்ணன் தம்பி உறவு, அந்த கிறிஸ்தின் உறவு என்னைக்கு எங்களை விட்டு பிரியல. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். வீடியோலாம் பார்க்கும்போது என் தம்பி யாரானா சொல்லுவாங்க, என்னயா அப்படின்னு சந்தோஷம்ப்பா. ஹல்லேலூயா. அதுதான் தேவை. ஆண்டவரோட வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுதலை முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கனம் ஆனர் பண்றதை என்ன பண்ணணுமா? முந்திக் கொள்ளணும். அதனால நம்ம தேவ செய்தி நம்ம கேட்க போறோம். பரிசுத்த பந்தி இருக்குது, கொஞ்சம் நேரம் தாமதமாகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த பந்தி எடுத்துட்டு நீங்க நம்ம போலாம். தேவ செய்தி ரொம்ப அருமையா இருக்கும், போர் அடிக்காது. ஏன்னா ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டு, அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ನಾವು ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಸಣ್ಣದಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. எங்களை அதிகமாக நேசித்து வருகிற எங்கள் அன்பின் பிதாவே, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, அருமையான இந்த நல்ல காலை வேளையில, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯ, ಈ ಒಳ್ಳೆಯ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த சமயத்தில
ಈ ಸಮಯದಲ್ಲಿ ഞങ്ങൾ മുற்றிലുമായി ഒരു സമുദ്രം ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക്കുന്നു. ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥನಿಸುತ್ತೇವೆ. ഞങ്ങൾ മുഴുവതുമായി നീർ കഴുകി ശുദ്ധീകരിച്ച് ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ തൂഴ്മപ്പെടുത്തി ಶುದ್ಧೀಕರಿಸಿ നന്മയായി മാറ്റ വേണമെന്ന് ഞങ്ങൾ ജപിക്കുന്നു. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ದೇವನಾಗಿ ಕರ್ತನೇ ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನೀರು ಪರಿಶುದ್ಧರು, எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ನಮ್ಮನ್ನು ಸಹ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ எங்களை பரிசுத்தமாய் இருக்கும்படி கிருபை செய்யும். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲು ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡಿ. அப்படியா எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி. ಹಾಗೆಯೇ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு அல்லேலூயா என்ற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ನಿಮಗೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಎಂಬ ನಾಮವನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ನಾವು ಮಹಿಮೆ ಪಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೂಡ ஒருவருக்கே செலுத்தி ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮத்தினால ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಗೆಂಜಿ ಉಮ್ಮೆ ಮಂಡಾಡುವ ಜೀವನವುಳ್ಳ நல்ல பிதாவே ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಪ್ರೇಯರ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇವೆ. இது இயேசு கிறிஸ்து ஜெப ஊழியத்தின் ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸೇವೆಯ ரெவரண்ட் மைக்கேல் அவர்கள் ಅದಾದ ನನ್ನನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಮೈಕಲ್ ಆದ ನನ್ನ என்ன 2 வாரத்துக்கு முன்னையாடே என்ன தேவனுடைய செய்தி பிரசங்கிக்கும்படியாக போதிக்கும்படியாக என்ன அழைப்பு விடுத்திருந்தார். ಕಳೆದ 2 ವಾರಗಳ ಮುಂಚೆಯೇ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಸಾರಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು. அதற்காக நாங்கள் எல்லா ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடு இருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಯತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಂದೇ ನಾವು ಇದ್ದೇವೆ. ಎನಿ ಟೈಮ್ எந்த நேரத்திலும் என்ன பிரசங்கம் பண்ண சொன்னா நான் ரெடியா இருப்பேன். ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ನನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಹೇಳುವಾಗ ನಾನು ರೆಡಿಯಾಗಿರ್ತೇನೆ. எந்த நாளிலும் நமக்கு வேதம் நம்முடைய வாயிலோ நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய சரீரத்திலோ வேதம் இருக்கணும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದ ಇರಬೇಕು. ನಾವು எப்ப கூப்பிட்டாலும் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಯಾವಾಗ ಕರೆದರೂ ಸಹ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರೋದಕ್ಕೆ ನಾವು ರೆಡಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಆಯತವಾಗಿರ್ಬೇಕು. அந்த மாதிரி நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்றால் ಆ ರೀತಿ ನಾವು ಆಯತವಾಗಬೇಕಾದ್ರೆ ವೇದத்தில் ತಿಳಿವುಳ್ಳವர்களாக ಮಾರ வேண்டும். ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಅರಿತವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாற வேண்டும் என்றால் உண்மையான சபைகளிலே ನಾವು ಬದಲಾಗಬೇಕಂದ್ರೆ ನಿಜವಾದ ಸಭೆಗಳಲ್ಲಿ நாம் கற்றுக்கொண்டு அந்த சபையில அடங்கி இருக்க வேண்டும். ನಾವು ಕಲಿತುಕೊಂಡು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த மாதிரி சபைக்கு தான் வந்திருக்கிறோம். ಆ ರೀತಿಯಾದ ಸಭೆಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ಯೆಹೋವನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு தலைப்பு, ಈ ದಿನ ನಮಗೆ ಏನು ಸಂದೇಶ ಅಂದ್ರೆ, குடும்பத்தை நடத்தாதவன், ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೇ ಇರುವವನು, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன், ನನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೇ ಇರುವವನು சபையை எப்படி விசாரிப்பான்? ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ವಿಚಾರಿಸುವನು? இன்றைக்கு தலைப்பு இதுதான். ಇವತ್ತಿನ ಅಂಶ, ಇವತ್ತಿನ ಸಂದೇಶದ ಅಂಶ ಇದೆ. எல்லா சபைகளிலும், ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೇವಕರುಗಳು அனைவரும் இந்த மெசேஜ் கொடுக்க நான் கேட்டிருக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಸಹ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡೋದನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ಎಲ್ಲರೂ ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் என்றால், ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೇ ಹೋದರೆ அவர்கள் சொல்வது, ಅವರು ಹೇಳುವುದು, அவர்கள் பிரசங்கிப்பது, ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು, அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்கிப்பது, ಅನೇಕ ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் என்றால், ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೇ ಇದ್ದರೆ மனைவி பிள்ளைகளை ஆகாரம் கொடுக்காதிருப்பது, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡದೇ ಇರುವುದು, மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொடுக்காம இருப்பது, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಡದೇ ಇರುವುದು, வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு வாங்கி ಮನೆಗೆ கொடுக்காம ಬೇಕಾದ ಅಕ್ಕಿ ಬೇಳೆ ಈ ರೀತಿಯ ಸಾಮಾನು ಕೊಡದೇ ಇರುವುದು. இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வசனத்தை நான் அதிகமா தியானித்து இருக்கிறேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇನೆ. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாது அறியாமல் இருந்தால், ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲು ಅರಿಯದೇ ಹೋದರೆ தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಅವನು ನಡೆಸುತ್ತಾನೆ? இந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ.
ஆனா அநேக ஊழியக்காரர்கள் ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ಹೆಂಡತಿಗೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಮಾಡಬೇಕು, பிள்ளைக்கு ಈಗ ಮಾಡದೇ ಇರೋನು ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆகவே இது நான் தவறு என்று சொல்லவில்லை. ಇದನ್ನ ತಪ್ಪು ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. இதுவும் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். ಇದು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡಬೇಕು. அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், முதல் விஷயம் ஒன்று இருக்கிறது. ಇದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಒಂದು ಇದೆ. இதை எல்லாரும் மறைத்து விடுகிறார்கள். ಇದೆಲ್ಲರೂ ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. எங்களுடைய ஊழியம் சத்திய வார்த்தை ஊழியம். ನಮ್ಮ ಸೇವೆ ಒಂದು ಸತ್ಯವಾಕ್ಯದ ಸೇವೆ. இங்கிலீஷ்ல வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ವರ್ಡ್ ಆಫ್ ಟ್ರೂತ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಅಂತ ಕರೆಯುತ್ತಾರೆ. வேர்ட் ஆஃப் ட்ரூத் பைபிள் காலேஜ் என்று நாங்கள் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கோம். ವರ್ಡ್ ಆಫ್ ಟ್ರೂತ್ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಅಂತ ಟೀಚಿಂಗ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. வேத வசனங்களை சரியா தியானித்து அதை நிதானித்து பிரசங்கிக்கிற ஒரு மனிதன். ವೇದವಾಗಿ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವ ಒಂದು ஒரு ಮನುಷ್ಯ. சின்ன விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் ஒரு சின்ன சாட்சி எப்ப சொல்லுகிறதுல ஒரு சின்ன சாட்சியை ಒಂದು சொல்லுங்க. ಸಣ್ಣದಾದ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. இந்த உலக பிரகாரமாக எல்லா குடும்பங்களும் நடக்கிறது போல ಈ ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬ ನಡೆಸುವ ಹಾಗೆ எங்க குடும்பத்திலும் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, கணவங்க மத்தியில ಗಂಡಸರ ಮಧ್ಯದಲ್ಲಿ பிரச்சனைகள் உண்டாகி, ಇದು ಕಷ್ಟ ಉಂಟಾಗಿ, சண்டைகள் உண்டாகி, ಜಗಳ ಉಂಟಾಗಿ, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் பிரிந்திருந்தோம். 3-4 ವರ್ಷ ನಾನು ನಮ್ಮ ಮನೆಯವರು ಬೇರೆ ಆಗಿದ್ದೇವೆ. அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், ಅನೇಕ ಸೇವಕರುಗಳು ನನಗೆ ಗೊತ್ತಿರುವವರು, அநேக விசுவாசி ஜனங்கள் ಅನೇಕ ವಿಶ್ವಾಸ ಜನಗಳು என்னை குறித்து பின்னாடி பேச ஆரம்பித்துட்டாங்க. ನನ್ನ ವಿಷಯವಾಗಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பாஸ்டர் ரெவரண்ட் ஸ்டான்லி ரஜினி, ಪಾಸ್ಟರ್ ರೆವರೆಂಡ್ ಸ್ಟಾನ್ಲಿ ರಜನಿ, அவன் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறான். ಅವನು ಕುಟುಂಬವನ್ನು ಅಗಲಿ ಅವನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரிஞ்சு பிள்ளைகள் பிரிஞ்சு இருக்கிறாப்புல. ಮಕ್ಕಳನ್ನು ಅಗಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவன் எதுக்கு ஊழியம் பண்றது? ಇವನು ಏನ್ ಸೇವೆ ಮಾಡ್ತಾನೆ? அவன் குடும்பத்தை செய்ய வேண்டியதை செய்யல. ಅವನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ ಮಾಡಿಲ್ಲ. அவன் சாப்பாடு சரியா போடல. ಅವನ್ ಸರಿಯಾಗಿ ಊಟ அவன் ಹಾಕಿಲ್ಲ. வேலை சரியா செய்யல. ಅವನ ಕೆಲಸ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ. எல்லாரும் என்னை குறித்து பேச நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. என்னோடு கூட இருக்கிற அன்பு ஊழியக்காரர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದ ಸೇವಕರು ಸಹ ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. முன்ன பேசல, ಇನ್ ಮುಂದೆ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ஊழியக்காரர்கள் பேச பேச என் காது கேட்டினது. ಸೇವಕರು ಗುಂಪಾಗಿ ಮಾತಾಡೋದನ್ನ ಕಿವಿಗೆ ಬಿತ್ತು. ஆனால் நான் ಸೋತು போகவில்லை. ಆದ್ರೂ ಸಹ ನಾನು ಸೋತೋಗಲಿಲ್ಲ. நான் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது, ನಾನು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸುವಾಗ நான் ಅನೇಕ சத்தியங்களை நான் புரிந்து கொண்டேன். ನಾನು ಅನೇಕ ಸತ್ಯಗಳನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. இதனுடைய ரகசியம் என்னதென்று நான் தேவனிடத்தில் கேட்டு ಇದರ பெற்றுக்கொண்டேன். ರಹಸ್ಯ ಏನೆಂದು ನಾನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಂಡೆ. பெற்றுக்கொண்டதை ತಿಳ್ಕೊಂಡ ಬಳಿಕ உங்களுக்கு இன்றைக்கு போதிக்க வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಬೋಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. யாரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரே ஒரு பாயிண்ட மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். ಯಾರು ಇದುವರೆಗೂ ಹೇಳದೇ ಇರುವ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡುತ್ತೇನೆ. அந்த வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಲು 1 தீமோத்தேயு புத்தகம் 1 ತಿಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದವರು ಓದಿ. மரியா அந்த பக்கம் வா, இப்படி வந்து என் முன்னாடி இப்படி திரும்ப உட்காருங்க. 1 ತಿಮೋಥೆಯನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಗಾಡಿ இப்படி திரும்ப உட்காரு. இப்படி வா முன்னாடி வா ஃப்ரெண்ட். நீங்க இங்க பாருங்க வசனம் யாரெல்லாம் கிட்ட நீங்க கூட 1 தீமோத்தேயு புத்தகம் 1 ತಿಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது ವಚನத்தை நாம் வாசிக்கலாம். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಲು ಕೇಳೋಣ. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿದೇ ಹೋದರೆ தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಅವನು ಪರಾಂಬರಿಸುವವನು ಅಂತ ವಾಕ್ಯ. இந்த வண்ணமாகத்தான் என்னை ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ஊழியக்காரர்களும் ஜனங்களும் பேசினார்கள். ಸೇವಕರುಗಳು ಜನರು ಸಹ ಸೇರಿ ಮಾತನಾಡಿದರು. இவர்கள் குடும்பமாய் பிரிந்திருக்கிறார்கள். ಇವರು ಕುಟುಂಬವಾಗಿ ಬೇರೆ ಆಗಿದ್ದಾರೆ. மனைவி பிள்ளைகளை நேசிக்கவில்லை. ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ. இவன் எதற்காக சபையை போய் நடத்துகிறான்? ಇವನು ಹೇಗೆ ಹೋಗಿ ಸಭೆ ನಡೆಸ್ತಾನೆ? எதற்காக பிரசங்கம் பண்ணுகிறான்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಇವನು ಪ್ರಸಂಗ இது ಮಾಡ್ತಾನೆ? தேவனுக்கு பிரியமானதல்ல என்று ಇದು சொன்னார். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಕರವಾದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, இது உண்மைதான். ಇದು ನಿಜಾನೇ.
ஊழியக்காரர் பேசுறது உண்மைதான். ಸೇವಕರು ಮಾತಾಡಿ ನಿಜಾನೇ. அதை காட்டிலும் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது வேதத்தில். ಅದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿದೆ. அதை நாம் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ವಿಶೇಷವಾಗಿ ತಿಳಿಯಪಡಿಸಲು வசனம் என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாத அறியாத இருந்தான். ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿದೇ ಹೋದರೆ, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும்? ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ಅವನು ಆಳಬೇಕು? தன் சொந்த குடும்பத்தை எதுல நடத்தணும்? ಯಾವುದರಲ್ಲಿ ಆಳಬೇಕು? இங்க அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ಹಾಗೇನೆ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருக்கிறவன், ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲು ಆಳೋದಕ್ಕೆ ಅರಿಯದೇ ಇರುವವನು. அப்ப எதுல தன் குடும்பத்தை நடத்தணும்? ಯಾವುದರಲ್ಲಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳಬೇಕು? ಈ சாப்பாடு விஷயத்தை செகண்டರಿ, ಥರ್ಡರಿ, ಫೋರ್ಥರಿ, ಈ ಅನ್ನದ ಊಟದ ವಿಷಯವಾಗಿ 2ನೇದು, 3ನೇದು, 4ನೇದು ಇರಲಿ. ஆடைகளை, துணிகளை எடுத்து கொடுப்பது 4வது, 5வது, 6வது, 7வது. ಬಟ್ಟೆಗಳನ್ನ, ಆಡಬರಣ ತೆಗೆದುಕೊಡುವುದು 4ನೇದು, 5ಆಗಿದೆ. அப்ப முதலாவது விஷயம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், ಮೊದಲನೇದಾಗಿ ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದೆ ಹೋದರೆ, அப்ப முதலாவது தன் குடும்பத்தை எதுல நடத்தணும்? ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? இது எல்லா ஊழியக்காரர்களும் பிரசங்கிப்பாங்க, கேட்கலாம், நானும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ಎಲ್ಲಾ ಸೇವಕರುಗಳು ಇದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಕೇಳ್ತಾನೆ. குடும்பத்தை எதுல நடத்தணும் என்று சொல்லப்படுகிறது வசனம். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ ವಾಕ್ಯ. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பிரசங்கிப்பாங்க, இதுக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೇವಕರುಗಳು ಇದರ ಬಗ್ಗೆ ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ಅನೇಕ ஊழியக்காரர் பிரசங்கிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ಎಷ್ಟೋ ಸೇವಕರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ஒருவரும் இதுவரைக்கும் போதிக்கப்படவில்லை. ಒಬ್ಬರು ಸಹ ಇದರ ಬಗ್ಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿ. ஆனால் கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், ದೇವರ ಬಳಿ ನಾನು ಕೇಳಿದೆ, ஆண்டவரே நான் எப்படி இதை போதிக்க வேண்டும்? ದೇವರೇ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ இது எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? ಹಾಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು? எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದರು. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்தாத அறியாதவனாய் இருந்தால், ಒಬ್ಬನ ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ಅರಿಯದೆ ಹೋದರೆ, ஆகையால் எதுல நடத்தப்பட வேண்டும் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂತ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಲು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೆ. ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನೊಂದಿಗೆ ಹೇಳಿದರು, என் வேத வசனத்திலே நடத்தாதவன், ನನ್ನ ಸತ್ಯ ವಚನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರುವವನು, என்னுடைய வசனங்களிலே நடத்தாதவன், ನನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರುವವನು என் குடும்பத்தை சத்தியத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂತ தன் ಹೇಳ್ತಾರೆ. குடும்பத்தில வேதத்தில வசனத்திங்களிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது தான் ஆகாரமும், 2ನೇದೇ ಆಹಾರ, 3வது தான் துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, 3ನೇದಾಗಿ ಬಟ್ಟೆ ಆಡಬರಲ್ಲ ತಕ್ಕೊಡೋದು. இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯವು ಸರಿಯಾಗಿ, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன், ಒಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಆಡೋದಕ್ಕೆ ಅರಿಯದೆ ಹೋದರೆ, ಅನೇಕರು நல்ல பணக்காரரா இருக்கிறாங்க, ಎಲ್ಲ ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ, நல்ல ஆகாரத்தை தன் குடும்பத்துக்கு கொடுக்கறாங்க, ಎಲ್ಲರೂ ಆಹಾರವನ್ನು நல்ல ಕೊಡ್ತಾರೆ, கரிசோரியே போடுறாங்க, ಮಾಂಸದ ಆಹಾರವನ್ನೇ ನೀಡ್ತಾರೆ, நல்ல துணிமணிகள் லட்சக்கணக்கில் எடுத்து கொடுக்கறாங்க, ಬಟ್ಟೆ ಆಡಂಬರಗಳನ್ನ ಲಕ್ಷಾಂತರವಾಗಿ ತಕ್ಕೊಡ್ತಾರೆ, காரு பங்களாக்கள் இருக்கிறது, ಕಾರು ಬಂಗ್ಲೆ ಎಲ್ಲ ಇದೆ, காரு சந்தோஷமா போறாங்க, ಆ ಕಾರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ஆனா ಹೋಗ್ತಾರೆ. குடும்பம், ಆದ್ರೆ ಕುಟುಂಬ, அவருடைய வீடோ, ಆತರ ಮನೆಯೋ, மனைவி பிள்ளைகளோ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು கர்த்தரால் நடத்தப்படுகிறதில்லை, ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ, வசனத்தின்படி நடத்தப்படுவதில்லை, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், ಅವರುಗಳು ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇದ್ದಾರೆ. இதைதான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. ಇದನ್ನೇ ಈ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಬಳಿ இந்த ಮಾತನಾಡುತ್ತದೆ. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ಲೋಕವೆಲ್ಲ ನೀನು ಆದಾಯಪಡಿಸಿಕೊಂಡು, உன் ஆத்மாவை நீ கெடுத்துக் கொண்டால், ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನೀನು உனக்கு ಕೆಡಿಸಿಕೊಂಡೆ, பிரயோஜனம் என்ன? ನಿನಗೆ ಪ್ರಯೋಜನವೇನು? அதற்காகதான் இந்த வசனத்தில் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். ಅದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. குடும்பத்தில் எதை நடத்த வேண்டும்? ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? வசனத்தின்படி நடத்த வேண்டும், ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಡೆಸಬೇಕು, அதற்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. அப்ப ஆகாரத்தை கொடுக்க வேண்டாமா? ಹಾಗಾದ್ರೆ ಆಹಾರ ಕೊಡಬಾರ್ದಾ?
துணிமணிகளை கொடுக்க வேண்டாமா? ಬಟ್ಟೆ ಆಭರಣಗಳು ಕೊಡಬಾರ್ದಾ? கொடுக்க வேண்டும். ಕೊಡಬೇಕು. இது இரண்டாவது, மூன்றாவது. ಇದು ಎರಡನೇದು, ಮೂರನೇದು. முதலாவது சொல்லப்படுகிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, தேவ வசனத்துல தன் குடும்பத்தை நடத்த. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು. ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ஏலி என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. ಏಲಿಯ ಎಂಬ ಒಬ್ಬ ಕುಟುಂಬ ಇದೆ. அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ಆತನಿಗೂ ಸಹ ಮಕ್ಕಳಿದ್ದರು. அவர் ஒரு லேவியன். ಆ ಲೇವಿಯನು அவர் ஒரு ஆசாரியன். ಅವನೊಬ್ಬ ಯಾಜಕನು. அவன் தேவனுடைய சபையிலே ஊழியத்தை செய்கிற ದೇವರ மனிதன். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವನು. அவர் பிள்ளைகளோ, ಮಾತ್ರ ಮಕ್ಕಳು, குடும்பமோ, ಕುಟುಂಬವು தேவனுக்கு ஆலயத்திற்கு முன்பாக ದೇವ ಆಲಯದ ಮುಂಭಾಗ விபச்சாரத்தையும் ವ್ಯಭಿಚಾರವನ್ನು, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள் என்று ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ சொல்லப்படுகிறது. ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದರಂತ ದೇವರ அப்படி ವಾಕ್ಯ செய்வது நிமித்தம் ಅದನ್ನು ಮಾಡೋದು ನಿಮಿತ್ತವಾಗಿ ஏலி தன் பிள்ளைகளுக்கு புத்திமதியை சொல்லாத நிமித்தம், ಏಲಿ ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬುದ್ಧಿವಾದಗಳು ಹೇಳದೆ ஏலி ಹೋದ್ರಿಂದ, தன் பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு சத்தியத்தை அறிவிக்காதது ತನ್ನ நிமித்தம், ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳದೆ ಹೋದ್ರಿಂದ, சத்தியத்துல நடத்தாத நிமித்தம் ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೆ அந்த ಹೋದ್ರಿಂದ குடும்பமே அழிந்து ಆ போனது. ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗಿ ಹೋಯಿತು. அந்த குடும்பமே நாசம் அடைந்து ಆ போனது. ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗಿ ಹೋಯಿತು. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನೀವು, குடும்பத்தில் உள்ள கணவன் பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். ನಿನ್ನ சத்தியத்தை ಗಂಡ சொல்லி. ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಬೇಕು. உன் குடும்பத்தை சத்தியம் சொல்லி நடத்த ನಿನ್ನ வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು. முதலும் குடும்பம் தான் ஊழியம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬನೇ ಸೇವೆ. உன் குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை ஒருமனப்படுத்தி ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಒಗ್ಗೂಡಿಸು. சத்தியத்தை சொல்லி, ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ, வேதத்தை எடுத்து சொல்லி, ಸತ್ಯದ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು சத்தியத்தை ಹೇಳಿ, நடத்த வைக்க ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಲು நீங்கள் பிரவாசிக்கப்பட வேண்டும். ನೀವು ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. நீங்கள் விசுவாசித்து நடத்த வேண்டும். ನೀವು ವಿಶ್ವಾಸಿ ನಡೆಸಬೇಕು. உன் குடும்பத்தை நீ சத்தியத்துல நடத்த வேண்டும். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் ನೀನು ಎಷ್ಟು ಸಂಪಾದಿಸಿದರು, வேதத்தை விட்டு நீ வெளியா இருந்தா, ನೀನು ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ದೂರವಾಗಿದ್ದರೆ, சத்தியத்தை விட்டு நீ பிரிந்திருந்தா, ಸತ್ಯವನ್ನು ಹಗಲಿದ್ದರೆ தேவன் ದೇವರು உங்களை மறந்து விடுவார். ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತು பரலோக ಬಿಡುತ್ತಾರೆ. ராஜ்யத்திற்கு நீங்கள் போக முடியாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தன் சொந்த குடும்பத்தை ಒಬ್ಬನು ತನ್ನ நடத்தாமல் ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೆ ಹೋದರೆ, நடத்தாதிருந்தா, ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸದೆ ಹೋದರೆ, தேவ வசனத்திலே நடத்தா, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೆ ಹೋದರೆ, தேவ வேதத்திலிருந்து நடத்தா, ಸತ್ಯ ವೇದದ ಪ್ರಕಾರ ನಡೆಸದೆ ಹೋದರೆ தேவனுக்கு விரோதமாக இருப்பீர்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುತ್ತೀರಾ. நீங்கள் மரணடைந்தாலும் ನೀವು ಸತ್ತರು பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ನೀವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தன் குடும்பத்தை சத்தியத்தில் நடத்துகிறவர்களாய் மாற ತನ್ನ வேண்டும். ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿ ஒவ்வொரு ಮಾರ್ಪಡಬೇಕು. விசுவாசிகளும் தன் குடும்பத்தை நடத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ವಿಶ್ವಾಸಿಯು ಸಹ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾಗಿದೆ. வேதத்தில் உள்ளபடி நீங்கள் நடத்த வேண்டும். ಸತ್ಯದ ವೇದದ ಪ್ರಕಾರ ನಡೆಸಬೇಕಾಗಿದೆ. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 ತಿಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரத்தில் 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 4ನೇ ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ, எடுத்தவர்கள் வாசியுங்கள். ಎತ್ತಿದವರು ಓದಿ தன் குடும்பத்தை சத்தியத்தில் ತನ್ನ நடத்தவர்களாய் மாற்ற வேண்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಾರ தன் ನಡೆಸಬೇಕು. குடும்பத்தில் வேதம் இருக்க வேண்டும். ತನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ವೇದ ಇರಬೇಕು. எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 ತೆಗೆದವರು ಓದಿ. தீமோத்தேயு 4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸುವವರು. அழகாய் சொல்லுகிறார், எதில நன்றாய் நடத்துகிறார். ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ஹalleluya. ಕನ್ನಡ ಗೌರವದಿಂದ ಹಾ, ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ஹalleluya. ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವವನಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪೂರ್ಣ ಗೌರವದಿಂದ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವರಾಗಿರಬೇಕು. எதுல ஆளணும்? ಯಾವುದರಲ್ಲಿ ಆಳಬೇಕು? சத்தியத்துல நடத்தி ஆளணும். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ ಆಳಬೇಕು. நாம் சொன்ன மனைவி கேட்கணும். ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಹೆಂಡತಿ ಕೇಳಬೇಕು. சத்தியத்தின்படி சொன்ன நம்ம பிள்ளைகள் கேட்கணும். ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ಹೇಳಿದ್ರೆ ಮಕ್ಕಳು ಕೇಳಬೇಕು. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ணா கூட இப்படிப்பட்டவங்களுக்கு பிரசங்க கிடைக்காது. ಎಷ್ಟೋ ಜಾಗದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಈ ತರ உன் ಪ್ರಸಂಗ. குடும்பத்தை நீ சத்தியத்துல நடத்தி விட்டா, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿಬಿಟ್ರೆ சபை என்கிற இந்த ஆலயத்துல நிரம்பி வழியும் ಸಭೆ ಎಂಬ ಆಲಯದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತಾರೆ ಆತ್ಮಗಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ சாப்பு முதல்ல உன் குடும்பத்தை பலப்படுத்து. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಲಪಡಿಸು. சத்தியத்துல நடத்து. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸು. உன் குடும்ப சத்தியத்துல மனம் திரும்பிட்டா, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಬದಲಾದರೆ, 4 பேர் ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா, 4 ಜನ
ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. 4 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டா. ಆ 4 ಜನ ರಕ್ಷಣೆ அந்த ಹೊಂದಿದ್ದಾರೆ. 4 பேர் இந்த சத்தியத்துக்குள்ள நடத்திட்டா. 4 ಜನ ಸತ್ಯದಲ್ಲಿ 4 ನಡೆಸಿದ್ದಾರೆ. பேர் சபையில வந்து உட்காரும். ಆ 4 ಜನ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಂತಾರೆ. ஏன் இன்னைக்கு சபை இப்படி இருக்கு தெரியுமா? ಈ ಸಭೆ ಈ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಮೊದಲನೇದಾಗಿ தன் குடும்பத்தை நடத்துறவர்கள் சரியில்லை. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವವರು ಸರಿ ಇಲ್ಲ. நம்ம ஆகாரத்தையும் அரிசி பருப்பு வாங்கி போடுறோம். ನಾವು ಆಹಾರವನ್ನು ಅಕ್ಕಿ ಬೇಳೆನ ಹಾಕ್ತೇವೆ. சுடிதார் புடவை எல்லாம் வாங்கி போடுறோம். ಸಾರಿ ಎಲ್ಲ ಸೀರೆ ತೆಗೆದು ಕೊಡ್ತೇವೆ. மனைவி கணவனை பார்த்து கோட் சூட்டை வாங்கி கொடுக்குது. ಹೆಂಡತಿ ಗಂಡ ನೋಡಿ ಕೋಟ್ ಸೂಟ್ ಎಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ ಕೊಡ್ತಾಳೆ. நான் ரட்சிப்பு கொடுக்கிற சத்தியத்தை கொடுப்பதில்லை. ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವ ಸತ್ಯವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா ನಾನೇ ಮಾರ್ಗ ಸತ್ಯ, ನಾನೇ இருக்கிறேன். ಮಾರ್ಗ ಸತ್ಯ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ನನ್ನ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட முதல் விஷயம், ಇವತ್ತು ನಾವು ಮೊದಲನಾಗಿ ತಿಳಿಯಬೇಕಾದ್ರೆ குடும்பத்தை சத்தியத்தில நடத்தணும். ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. அப்ப சாப்பாடெல்லாம் போடுறது வேணாவா பாஸ்டர்? ಹಾಕೋದು ಬೇಡವಾ ಪಾಸ್ಟರ್? மணி வேணாவா பாஸ்டர்? ಬೇಡವಾ ಪಾಸ್ಟರ್? கர்த்தர் கொடுப்பார். ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ. அதற்கு பின்னாடி உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை ಹಿಂದೆ தருவேன். ನಿನಗೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படி. ಮೊದಲನಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. இருக்கிறதை காட்டிலும் உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்துவார். ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚುದಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಪರ್ವತದ ಮೇಲೆ ನೀನು ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. 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 நீ உன் முதலாவது தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவளாய் மாறணும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಕರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முதலாவது சத்தியத்தில் உன்னை நடத்தணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. மனைவிகளை சத்தியத்துல நடத்தணும். ಹೆಂಡತಿಯರನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படுறத கணவனை சத்தியத்துல நடத்தணும். ಒಂದು ವೇಳೆ ಹೆಂಡತಿ ಆದವಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದರೆ ಗಂಡನನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ತರಬೇಕು. மனைவி கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்தணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. இன்னைக்கு நாம் அப்படி நடத்துவதில்லை. ಈಗಿಂದಲೂ ಆ ರೀತಿ ನಾವು ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆகாரத்தை குறித்து கவலைப்படாத, ಆಹಾರವನ್ನು ಕುರಿತು ನೀನು ಚಿತ್ತಗೊಳ್ಳಬೇಡ, துணிமணிகளை குறித்து நீ கவலைப்படாத. ಬಟ್ಟೆ ಬರೆಗಳ ಕುರಿತು ನೀನು ಚಿತ್ತಗೊಳ್ಳಬೇಡ. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿತ್ತದೆ. நாம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? ನಾವು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನು ಗೊತ್ತಾ? ஐயோ எனக்கு சாப்பாடு இல்ல, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಊಟ ಇಲ್ಲ, எங்க வீட்டுக்காரர் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗಂಡ ನನಗೆ ಊಟ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஐயோ என் மனைவி எனக்கு சம்பாதிச்சு போடல, ಅಯ್ಯೋ ಹೆಂಡತಿ ನನಗೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡಾಕಿಲ್ಲ, சம்பாதிச்சு கொடுக்கல. ಸಂಪಾದನೆ ಮಾಡಾಕಿಲ್ಲ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? சத்தியத்தில் அவர்களை நடத்தப்படவில்லை. ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಅವ್ರನ್ನ ನಡೆಸಿಲ್ಲ. நம்ம பிள்ளைகளுக்கு சத்தியம் இல்ல, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸತ್ಯ ಇಲ್ಲ. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் என்ன பண்றாங்க தெரியுமா? ಇವತ್ತು ತುಂಬಾ ಸೇವಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ நான் ಗೊತ್ತಾ? ரட்சிக்கப்பட்ட என் மனைவி பிள்ளைங்க எப்படியான போட்டோ நான் வந்துடுறேன் ஊழியத்துக்கு. ನಾನ್ ರಕ್ಷಣೆ ಅಂದ್ಬಿಟ್ಟೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಹೇಗಾದ್ರೆ ನಾನ್ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ ಸೇವೆಗೆ. நான் அப்படி அல்ல. ನಾನು ಹಾಗೆ ಇಲ್ಲ. நான் எங்க பிரசங்கம் பண்றாங்க என் ஃபேமிலி இருக்கணும். ನಾನು ಎಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾನೆ ಅಲ್ಲ ನನ್ನ நான் ಕುಟುಂಬ ಇರ್ಬೇಕು. அவருக்கு முடியாத இடத்துக்கு நான் போயிட்டா நான் வேற சபைக்கு போகணும். ಅವ್ರು ನಾನು ಒಂದ್ ವೇಳೆ ಅವ್ರು ಹೋಗೋ ಜಾಗಕ್ಕೆ ನಾನು ಹೋಗದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ஆண்டவர் கஞ்சி கொடுத்தா கஞ்சி குடிக்கணும். ದೇವರು ಗಂಜಿ ಕೊಟ್ರೆ ಗಂಜಿ ரச ಕುಡಿಬೇಕು. சாப்பாடு கொடுத்தா ரச சாப்பாடு ರಸಾಯನ சாப்பிடணும். ಕೊಟ್ರೆ ರಸಾಯನ ஒரு ತಿನ್ಬೇಕು. வேளை சாப்பாடு எல்லாம் பட்டினா கூட கிடக்கணும். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅನ್ನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ಬೇಕು. இதுதான் சத்தியத்துல நடத்துவது. ಇದೇ ಸತ್ಯದಲ್ಲೇ ನಡೆಸುವುದು. ஒரு வேளை சாப்பாடு இல்லன்னா ಒಂದು 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 ಸಮಯ ಊಟ ಇಲ್ಲ நீ எதுக்குடா ஆம்பளை, ನೀನ್ ಏನಕ್ಕೆ ಗಂಡಸು? எனக்கு சோறு போடலடா, நீ ஒரு ஆம்பளைடா. ನನಗೆ ಊಟ ಹಾಕಿಲ್ಲ ನೀನ್ ಒಂದು ಗಂಡಸ? கணவன் சொல்லுவான், ಗಂಡ நீ ಹೇಳ್ತಾನೆ, ஊழியத்துக்கு போற ஒண்ணு கொண்டு வரதில்லடி, ஊழியத்துக்கெல்லாம் போற எங்களுக்காக ஒண்ணு கொண்டு வர்றதில்ல. ನೀನು ಸೇವೆಗೆಲ್ಲ ಹೋಗ್ತೇನೆ ನನಗಾಗಿ ಏನು ತಗೊಂಬಂದಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಗಂಡ மனைவி ಹೇಳ್ತಾನೆ. சொல்லு, எதுக்கு சமைக்க போற நீ? ಯಾವ್ದಕ್ಕೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀಯ? கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார். ಏನ್ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ? ஐயா ಅಯ್ಯ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, சகோதரர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், ಸಹೋದರಿಮಾರು ನಿಮ್ಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஐயா எதையும் விதைக்காத அறுக்காத பறவைகளை போஷிக்கிற நம்ம தெய்வம். ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತುವುದೇ ನಾವು ಕೊಯ್ಯುವುದೇ ಇರುವ ಪಕ್ಷಿಗಳನ್ನ ಪೋಷಿಸುವ ದೇವರು. நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்கள். ನೀನು ನಾನು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ವಿಶೇಷವಾದ அவர்களே அவர் பிரியப்பூட்டுகிறார் என்றால் ಆ ಪಕ್ಷಿಗಳನ್ನೇ ದೇವರು ಪೋಷಿಸ್ತಾರಂದ್ರೆ நம்மை அவருக்காக படைத்த ஆண்டவர் நம்ம எவ்வளவு அழகாய் போஷிப்பார். ಆತನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ನಾವು வசனத்தை ಪರಾಮರಿಸ್ತಾರೆ? வசனத்தை வாசிங்க. லூக்கா புஸ்தகம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ஆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தில் அப்படியாய் சொல்லுகிறார். 24ನೇ ವಚನ ಓದಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. லூக்கா புஸ்தகம் ಲೂಕ ಪುಸ್ತಕ 12ஆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது ವசನத்தை வாசிங்க. 24ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. வாசிங்க. 12:24 ಲೂಕ. ಕಾಗಗಳನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಯೋಚಿಸಿರಿ, ಕಾಗೆಗಳನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಯೋಚಿಸಿರಿ, ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಅವು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಅವುಗಳಿಗೆ ಉಗ್ರಾಣವೂ ಇಲ್ಲ, ಅವುಗಳಿಗೆ ಉಗ್ರಾಣವೂ ಇಲ್ಲ, ಕಣಜವೂ ಇಲ್ಲ, ಕಣಜವೂ ಇಲ್ಲ. ಆದಾಗ್ಯೂ ಹಾಗಾಗಿಯೂ ದೇವರು
ದೇವರು ಅವುಗಳನ್ನ ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾನೆ. ಸಾಕಿ ಸಲಹುತ್ತಾನೆ. ಹಕ್ಕಿಗಳಿಗಿಂತ ನೀವು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಿನವರಲ್ಲವೇ? ಹಕ್ಕಿಗಳಿಗಿಂತ ನೀವು ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಿನವರಲ್ಲವೇ? ஹalleluya. படி தமிழ்ல படிமா. தமிழ் படிங்க, தயவு செய்து படிங்க. 10 வாட்டி சொல்லிக்க தேவையில்ல உங்களுக்கு எல்லாம். காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள். ಕಾಗೆಗಳನ್ನು ನೋಡಿರಿ, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைப்பதும் இல்லை, ಅವುಗಳು ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ಕೊಯ್ಯುವುದೂ ಇಲ್ಲ, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, ಅವುಗಳು ಕಣಜಗಳಿಗೂ ಸಹ ಇಲ್ಲ, களஞ்சியமும் இல்லை. களஞ்சியமும் இல்லை. ಉಗ್ರಣವೂ ಇಲ್ಲ. இல்லாவிட்டாலும் ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರು அவைகளையும் அவைகளையும் தேவன் பிழை கூட்டுகிறார். ಅವುಗಳನ್ನು ದೇವರು ಸಾಕಿ ಸಲುಕುತ್ತಾರಲ್ಲ. பறவைகளை பார்க்கிலும் ಹಕ್ಕಿಗಳಿಗಿಂತ நீங்கள் எவ்வளவு விசேஷித்த நீங்கள் எவ்வளவு ನೀವು ಎಷ್ಟೋ ವಿಶೇಷವಾಗಿದ್ದೀರಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்காக தான் சொன்னேன், ಅದಕ್ಕಾಗಿನೇ ಹೇಳಿದೆ, தேவனை முதலாவது நாம் குடும்பத்தை எதில நடத்த வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಮೊದಲಾಗಿ ಯಾವುದರಲ್ಲಿ வேத ನಡೆಸಬೇಕು? வசனங்களிலும் சத்தியங்களிலும் நடத்த வேண்டும். ವೇದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಬೇಕು. காக்காக்களுக்கும் குருவிகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற என் தேவன் ಕಾಗೆಗಳಿಗೂ ಪಕ್ಷಿಗಳಿಗೂ ಆಹಾರ ನೀಡುವ ದೇವರು. ஐயா நமக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? ದೇವರು ನಮಗೆ ಆಹಾರ ನೀಡಲ್ವೇ? பட்சிகளை பார்க்கலாம் நாம் எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ಹಕ್ಕಿಗಳಿಗಿಂತ ನಾವು ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾಗಿದ್ದೀವಿ ನೋಡಿ. ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ಆಹಾರ ಕುರಿತು ನೀವು ಯೋಚನೆ துணிமணிகளை குறித்து கவலைப்படாதீங்க, ಮರಗಳ ಕುರಿತು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. கவலை எல்லாம் சத்தியத்துல நடக்கும் என்கிற கவலை இருக்கு. ನಿನ್ನ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವ ಚಿಂತೆ ಮಾತ್ರ ಇರಬೇಕು. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளிய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது. ನಮ್ಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುವುದಿಲ್ಲ. சத்தியத்தில் நடப்பதுதான் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு ಸತ್ಯದ போகும். ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದೇ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. ஆகையால பறவைகளை பிழை போட்டுகிற என் தேவன் ಓ ಹಕ್ಕಿಗಳನ್ನು ಪರಾಮರಿಸುವ ದೇವರು நமக்கு பிழை போட்ட மாட்டாரா? ನಮ್ಮನ್ನು ಪರಾಮರಿಸಲ್ವೇ? நமக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? ಆಹಾರ ನೀಡಲ್ವೇ? ஆகையால கர்த்தர் எதை நம்ம முதலாவது சொல்லுகிறார்? ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಏನನ್ನ சாப்பாடை பத்தி ಮೊದಲು அவர் சொல்லல, சாப்பாடை பத்தி அவர் சொல்லல, ಆಹಾರದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿಲ್ಲ. அவர் எதை சொல்லுகிறார்? உன் யாவதை குடும்பத்தை எதில் நடத்த? ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? வேத வசனங்களில நடத்த. ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ அவரை ನಡೆಸಬೇಕು. நடத்தாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ಅದರಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರೋರು ಕ್ರೈಸ್ತರು ಅಲ್ಲ. நாம் கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸಬೇಕು. மனைவிகளை வளர்க்கணும். ಹೆಂಡತಿಯನ್ನ ಬೆಳೆಸಬೇಕು. ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவனை நடத்தணும். ಒಂದು சத்தியம் ವೇಳೆ ಹೆಂಡತಿಯಾದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ಗಂಡನ ರಕ್ಷಣೆ ತರಬೇಕು. சத்தியதான் நம்மை விடுதலையாக்கும். ಸತ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. சத்தியதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். ಸತ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. ஆகையால் தான் இந்த தீமோத்தேயு புத்தகம் 3:5 தெளிவாய் சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಈ 1 ತಿಮೋಥೆ 3:5 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳದೆ ಇರುವವನು சபையை எப்படி விசாரிப்பான்? ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಆಳುತ್ತಾನೆ? எப்போ இந்த சபையில நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கேட்பீங்க. ಯಾವಾಗ ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ வந்து ಕೇಳಬೇಕು. உங்களை சபையில நல்லா இருக்குன்னு கேட்டா முதல்ல குடும்பத்தை பாரியா சரியில்லைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ನಿನ್ನ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳುವಾಗ ಫಸ್ಟ್ ನಿನ್ ಕುಟುಂಬನ ಹೋಗಿ ನೋಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சகோதரி இந்த குடும்பத்துல ஊழியக்காரர் வந்து நல்லா எப்படி இருக்கீங்க ஐயான்னு நான் விசாரித்தார். ಈ ಸಹೋದರಿ ಸಭೆ ಸೇವಕರು ಬಂದು ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಂತ ವಿಚಾರಿಸಿದ್ರೆ, ஐயா உன் குடும்ப சத்தியத்துல இல்ல, சத்தியத்தின்படி நடக்கல, என்ன வந்து விசாரிக்கிறியான்னு கேட்பாங்க. ಕುಟುಂಬ ಮೊದಲಾಗಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ನನ್ನನ್ನು ಬಂದು ವಿಚಾರಿಸ್ತೀಯ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. முதலாவது என் குடும்பத்தை சத்தியத்தின்படி நடக்க வைத்து ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ ಆಳಿ விசுவாசத்துல நம்பிக்கையில அன்பில வளர்த்து ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಬೆಳೆಸಿ அப்பொழுதுதான் நான் சபைக்குள்ள வந்து பிரசங்கிக்கிறவனாய் ಮೇಲೇನೆ ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. அப்பொழுதுதான் அந்த சபையை விசாரிக்கிறவனுக்கு தகுதி உள்ளவனாய் நான் மாறுவேன். ಆದ ಮೇಲೇನೆ ನಾವು ಸಭೆಯನ್ನು ವಿಚಾರಿಸಲು ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾಗ್ತೇವೆ. இன்றைக்கு அப்படி இல்ல. ಈಗ ಆಗ ಎಲ್ಲ அநேக ஊழியக்காரர்கள் ಅನೇಕ ಸೇವಕರು பொய் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, ಸುಳ್ಳು ಹೇಳೋರಾಗಿದ್ದಾರೆ, கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் ಕೆಟ್ಟ இருக்கிறாங்க, ಮಾತುಗಳನ್ನು ಆಡೋರಾಗಿದ್ದಾರೆ, சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ಜಗಳ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, பொய் சாட்சிகள் சொல்லிட்டு தான் ಸುಳ್ಳು இருக்கிறாங்க. ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் சொல்லிட்டு ಎಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ಟು நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಿ ಅಂತ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. சபையை விசாரித்துக் கொண்டிருக்கிறாங்க. ಸಭೆಯನ್ನು ವಿಚಾರಿಸ್ತಾ அவர் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, ಆತನ ಕುಟುಂಬ அவர் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தப்படவில்லை. ಕುಟುಂಬ ಸತ್ಯದಲ್ಲಿ ஆனா ನಡೆಸಲಿಲ್ಲ. மற்றவர்களை குறித்து வந்து சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறார். ಬೇರೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ಬಂದು ಸತ್ಯ ஆகையால் தான் 1 தீமோத்தேயு 3:5 சொல்லப்படுகிறது, ಆದ್ದರಿಂದಲೇ 1 ತಿಮೋಥೆ 3:5 ಹೇಳುತ್ತದೆ, பறவைகளை பாருங்கள் அவைகளை தேவன் போஷித்து இருக்கிறார். ನೀವು ಹಕ್ಕಿಗಳು ನೋಡಿ ದೇವರು ನೋಡ್ತಾ ಘೋಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தன் குடும்பத்தை மனிதர் குடும்பத்தை கர்த்தர் இவ்வளவு அழகா நேசிப்பார்.
ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಅವರು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ காக்கா குருவிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், ಹಾಗೆ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಆಹಾರ ನೀಡ್ತಾರೆ. மனுஷன் அன்பா நேசிக்கிறவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ಮನುಷ್ಯರನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸೋ ದೇವರಿಗೆ ಕೊಡಲ್ವಾ? ದೇವ್ರು ಕೊಡಲ್ವಾ ನಮಗೆ? அப்ப நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ನೀಡುತ್ತಾರೆ. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಏನ್ நம்ம ಮಾಡ್ಬೇಕು? குடும்பத்தை சத்தியத்துல நடத்த. ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. இந்த சத்தியத்துல இப்படிதான் நம்ம குடும்பம் வாழணும் அப்படின்னு கத்து கொடுக்கிறோம். ಈಗನೇ ಬಾಳಬೇಕಂತ ಸತ್ಯದಲ್ಲಿ இந்த ನಡೆಸಬೇಕು. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವವರು, நீங்கள் உங்க குடும்பத்தை நாளையிலிருந்து அல்ல இந்த நிமிஷம் இருந்து உங்க சிந்தனை எல்லாம் என் குடும்பத்தை நான் நடத்த வேண்டும் ನೀವು சத்தியம். ಕೇಳ್ತಾ ಇರೋರು ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾಳೆದಲ್ಲ ಇವತ್ತಿನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸ್ತೇನೆ ಅಂತ ಅಂತೀವಿ. 1 பேதுருவின் புஸ்தகம் 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தில் பேதுரு எழுது, கீழ்ப்படி ಸ್ವಂತ ಗಂಡಂದರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ. அந்நிய கணவனுக்கல்ல, ಆ ಬೇರೆ ಗಂಡನಿಗಲ್ಲ, வேற ஒரு புருஷனுக்கல்ல, ಬೇರೆ ಒಂದು ಗಂಡನಿಗಲ್ಲ, சொந்த கணவனுக்கு ನಿನ್ನ கீழ்ப்படி. ಸ್ವಂತ ಗಂಡನಿಗೆ ನೀನು ಅದೇನಾಗಿರು. எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? வேத வசனம் சொல்லுகிறபடி கீழ்ப்படி. ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ ಆ ರೀತಿ ನೀನು ಇದೇರಾಗಿ. கணவனை முடிய புடிச்சு அடிக்கிறதுல அல்ல, ಗಂಡನ ಕೂದಲನ್ನು ಹಿಡಿದು ತಲೆ ಹಿಡಿದು அன்பால காட்டு, உன் நல் நடக்கையினாலே காட்டு, ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ನಡತೆಯನ್ನು ತೋರಿಸು, அன்பை கொடுத்து நேசித்து காட்டு. ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ನೀನು ಅದನ್ನ ನಡೆಸು. உன் கணவன் அன்பினாலே ரட்சிப்புகளை கொண்டு வரலாம். ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೇಳ್ತಾರೆ. அழகாய் பேதுரு சொல்லுகிறார். ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳುವ ಪ್ರೇತರನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ಎಫೆಸದವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. மனைவிகளே, மனைவிகளே, ಸ್ತ್ರೀಯರೇ, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல ಕರ್ತನಿಗೆ ಹೇಗೋ உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಗಂಡಂದರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರ್ರಿ. அதற்காக தான் சொன்ன சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்று சொல்லி. ಅದಕ್ಕೆ ಹೇಳೋದು ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು. ஐயா, கணவனுக்கு கீழ்ப்படிவது எப்படி தெரியுமா? ಗಂಡಂದಿಗೆ ವಿಧೇಯರಾಗೋದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல, ಯೆಹೋವನಿಗೆ ವಿಧೇಯರಾದ ಹಾಗೆ, தேவனுக்கு கீழ்ப்படிகிறது போல, ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವ ಹಾಗೆ, நீ அதே வண்ணமாக ಹಾಗೆಯೇ உன் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ನಿನ್ನ ಗಂಡಂದನಿಗೂ ಅಧೀನರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மனைவிக்கு சொல்லுகிற நடத்துகிற சத்தியம். ಇದು ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳಬೇಕಾದ ಸತ್ಯ. இது மனைவி வசனத்தின்படி நடத்தப்பட்டு தன் கணவனுக்கு கீழ்ப்படுகிற சத்தியம். ಹೆಂಡತಿಯಾದವಳು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಳಿ ನಡೆಸಬೇಕಾದ தன் ಸತ್ಯ. வீட்டுக்காரருக்கு எப்படி மனைவிக்கு கீழ்ப்படியணும்? ಗಂಡಂತಿಗೆ ಹೇಗೆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆದ್ರೂ ವಿಧೇಯರಾಗಿರ್ಬೇಕು. தன் வீட்டுக்காரர் வசனத்தின்படி நடத்தப்பட்டிருக்கிறாரா? ನಿನ್ನ ಗಂಡಂದನು ನಿನ್ನ ಅದು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆದಿದ್ದಾನ. 1 தீமோத்தேயு 1 ತಿಮೋಥೆಯನು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. 12ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, வாசியுங்கள். ಓದಿರಿ. 1 தீமோத்தேயு 1 ತಿಮೋಥೆಯದವರು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 12ನೇ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? வாசிங்க. மேலும் உதவிக்காரரானவர்கள் மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷன்மார். பார் எப்படி இருக்கணும்? ஒரே மனைவியின் புருஷனா இருக்கணும். ಒಂದೇ ಹೆಂಡತಿಗೆ ಏಕಪತ್ನಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. தாங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களாய் இருக்கணும். ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸಹ ಮನೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವವರಾಗಿರ್ಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕಂತ தன் சொந்த மனைவியை ನಮ್ಮ ಸ್ವಂತ ಹೆಂಡತಿಯನ್ನು அன்பாய் நேசிக்கணும் என்று சொல்லுகிறார். ಪ್ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕಂತ, தாம் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂತ தம் குடும்பத்தை சத்தியத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ இது ನಡೆಸಬೇಕು. சொல்வது கணவனுக்கு சொல்லுகிறார். ಇದು ಗಂಡಂದರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். ಒಂದು ಸೇವಕರಿಗೆ முதலாவது ಸಮಾನ. மனைவியை சத்தியத்துல நடத்து. ಮೊದಲನೇದಾಗಿ ನಡೆದ ಹೆಂಡತಿಯನ್ನು உன் ಸತ್ಯದಲ್ಲಿ சொந்த பொண்டாட்டியை நேசி. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸು. உன் பிள்ளைகளை சத்தியத்துல நடத்து. ಮಕ್ಕಳನ್ನು ಸತ್ಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸು. பிள்ளைகளோடு அன்பாக இரு. ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರು. அன்பா இருப்பது 2 விஷயம் இருக்கிறது. ಪ್ರೀತಿ ಎಂಬುದು 2 ವಿಷಯ ಇದೆ. ஒன்று, பிள்ளைகளோ மனைவியோ தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து உணர்த்தி சொல்வது கூட அன்பு. ಒಂದು ಮಕ್ಕಳು ಹೆಂಡತಿಗೆ ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ಅವರನ್ನ ಖಂಡಿಸಿ ಹೇಳುವುದು ಅದು ಒಂದರ ಪ್ರೀತಿ. இன்னொன்று, அவர்களை அன்பின் வார்த்தையினால பரிந்து பேச சொல்வதும் அன்பு. ಇನ್ನೊಂದು ಬಂದು ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಷಯವಾಗಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿ ಅವರಿಗೆ ತಿಳಿಸುವುದು ಇನ್ನೊಂದು. நிறைய பேர் சொல்லுவாங்க, ತುಂಬಾ ಜನ ಹೇಳ್ತಾರೆ, உன் மனைவி ஏன் அவளை கடிந்து கொள்ற?
ಯಾಕೆ ನೀನು ಹೆಂಡತಿನಾಗ ಖಂಡಿಸ್ತೀಯ? ஏன் உன் பிள்ளைகளை இவ்வளவு கடிந்து கொள்ற? ಯಾಕೆ ಮಕ್ಕಳನ್ನ இதெல்லாம் ಖಂಡಿಸ್ತೀಯ? வேதத்துக்கு விரோதமானதுன்னு ಇದು சொல்லுவாங்க. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾದದ್ದು கிடையாது. ಇಲ್ಲ. ஒரு மனைவி தவறு செய்கிற பொழுது, ಒಂದು ಹೆಂಡತಿ ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ, கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது, ವಿಧೇಯರಾಗಿ ಹೋಗುವಾಗ, நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிற ಮಕ್ಕಳು பொழுது, ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗುವಾಗ, திருவசனத்தின் நிமித்தம் ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ தம் குடும்பத்தை ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು அழிந்து கொண்டு ಖಂಡಿಸಿ ಶಿಕ್ಷಿத்து ಶಿಕ್ಷಿಸಿ வேத வசனத்தினால அவர்களை ரட்சிப்புள்ள கொண்டவரை ಸತ್ಯ ವೇದದ ಮುಖಾಂತರ ಅವರ ರಕ್ಷಣೆ ತರಬೇಕು. இப்ப அவர்களை கண்டித்து திருவசனத்தினால நம்ம சொல்வது கூட அன்புதான். ಖಂಡಿಸಿ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಹೇಳುವುದು ತಪ್ಪೆ. அன்புதான். ಪ್ರೀತಿ ಪ್ರೀತಿ. நாம் கண்டித்து குடும்பத்தை நடத்துவது கூட அன்புதான். ನಾವು ಖಂಡಿಸಿ ನಾವು ಹೇಳುವುದು ಪ್ರೀತಿನೇ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நாம இறங்கி ನಾವು ಇಳಿದು தாழ்மையான வார்த்தைகள் இல்ல, ತಾಳ್ಮೆಯಾದ ಮಾತುಗಳಿಂದ புத்தி சொல்வதும் அன்புதான். ಬುದ್ಧಿ ಹೇಳುವುದು ಪ್ರೀತಿ. ரெண்டு விதமாக இருக்கிறது. ಎರಡು ವಿಧವಾದ ಪ್ರೀತಿ. ஆகையால் எப்படி இருந்தாலும் ಹೇಗೆ ಇದ್ದರು கணவன்மார்கள், ಗಂಡಸರು, புருஷர்கள் ಪುರುಷರು தன் மனைவியையும் ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು, தன் பிள்ளைகளையும் ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು, தன் சொந்த குடும்பத்தையும் ತನ್ನ ಸ್ವಂತ சத்திய வசனத்தில் நடத்தப்பட வேண்டும். ಸತ್ಯ ಒತ್ತದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. அவங்க வேத வார்த்தைகளில் நாம் நடத்தப்பட வேண்டும். ವೇದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. வேதம் இதை நான் சொல்லுகிறேன். ಸತ್ಯವೇದವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இப்படிதான் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ಹೀಗೇನೆ ನೀವು ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அழகா எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. ಎಫೆಸದವರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 5:23 வசனத்தில் சொல்லப்படுகிறது. 5:23 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, எடுத்தவர்கள் வாசியுங்கள். ತೆಗೆದವರು ಓದಿ. எபேசியர் புஸ்தகம் ಎಫೆಸದವರು 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். 5:29 5:29 5:29 ಯಾರು ಎಂದು ஆ. ಸ್ವಶರೀರವನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ತಮ್ಮ ಶರೀರಗಳನ್ನು ಪೋಷಿಸಿ Yes. ಸಂರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ஆமென். படி, தமிழ்ல படி. தன் சொந்த மாம்சத்தை தன் சொந்த மாம்சத்தை ಯಾರು ಎಂದು ಸ್ವಶರೀರವನ್ನು பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. பகைத்தவன் ஒருவனும் ಹಾಗೆ இல்லை. ಮಾಡಿದ್ದು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲವೇ? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறது போல ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಪೋಷಿಸಿ ಕಾಯುವ ಹಾಗೆ ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறது. தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றப்பட வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸಹ ಶರೀರವನ್ನು ಪೋಷಿಸಿ தமிழ்ல ಸಂರಕ್ಷಿಸಬೇಕು. படிக்கணும். வசனத்தை தமிழ்ல நல்லா படிங்க. ತಮಿಳ ಪಡಿಮಾ. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் போதும். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லை. ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಹಗೆ ಮಾಡಿದವನು ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲವೇ? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ಇದರ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತೇ? தன் சொந்த சரீரம் என்பது மனைவியை ನನ್ನ குறிக்கிறது. ಸ್ವಂತ ಶರೀರ ಎಂಬುದು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. நாம் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறோம். ನಾವಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದೇವೆ. அப்ப மனைவியை சத்தியத்தில் நடத்த வேண்டிய கடமையில கணவன் இருக்கிறார். ಅಪ್ಪ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾದ ಗಂಡನ ಕೆಲಸವಾಗಿದೆ. அப்பொழுதுதான் அந்த சரீரத்தை நீ நேசிக்கிறாய். ಹಾಗೇನೆ ನೀವು ಆ ಶರೀರವನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯ. அதுதான் தெளிவா இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ಅದೇ ಇದು ವಿಶೇಷವಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கணவன் பாதி சரீரம், ಗಂಡನು ಅರ್ಧ ಶರೀರ, மனைவி பாதி சரீரம். ಹೆಂಡತಿಯಾದವಳು ಅರ್ಧ ಶರೀರ. ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுதான் ஒரு சரீரமாய் மாறி. ಇಬ್ಬರು ಸೇರಿದ್ರೇನೆ ಒಂದು ಶರೀರ. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாதானால் ದೇವರು ಒಂದುಗೂಡಿಸಿದ್ದನ್ನ ಮನುಷ್ಯನು ಅಗಲಿಸಬಾರದು. அப்பொழுது மாம்சத்தை நாம் பட்சிக்க முடியுமா? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಶರೀರವನ್ನು ತಿನ್ನಲು ಸಾಧ್ಯವೇ? மனைவி கணவன் ஒரே மாம்சமா இருக்கிறார். ಗಂಡನು ಹೆಂಡತಿ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದೆ. அந்த சரீரத்தை நம்ம பகைக்க முடியுமா? ಆ ಶರೀರವನ್ನು ಹಗೆ ಮಾಡಲು அப்பொழுது ಸಾಧ್ಯವೇ? சரீரம் நமக்கு அது வெளியா இருந்தால், ಆ ಶರೀರವು ಬೇರೆಯಾಗಿದ್ದರೆ, குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ மனைவி ரட்சிக்கப்படாது இருந்தால், ಹೆಂಡತಿಯ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದರೆ சத்தியத்தில் நடத்த வேண்டும். ನೀನು ಸತ್ಯದಲ್ಲಿ அது உன்னுடைய சரீரமா இருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದ್ರೆ ಅದು ಶರೀರವಾಗಿದೆ. அந்த சத்தியத்தை நடத்த வேண்டும். அது நம்முடைய சரீரமா இருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಾದ ನಮ್ಮ ಶರೀರವಾಗಿದೆ. மனைவி நம்முடைய சரீரம், ಹೆಂಡತಿ ನಮ್ಮ ಶರೀರ, கணவன் நம்முடைய சரீரம் என்று பெண்கள் ಶರೀರ நினைக்கிறார்கள். ಅಂತ ಹೆಂಡತಿ ನೆನೆಸಬೇಕು. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் சத்தியத்தில் நடத்தும் போதுதான் உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೇ ಗಂಡನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. உன் மனைவியை சத்தியத்தில் நடத்தும் போது உன் மனைவி ரட்சிக்கப்படும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ ಅವಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾಳೆ. நீங்க போகிற சபைகள் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ಹೋಗುವ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ கர்த்தர்
பேசிக் கொண்டிருப்பது ಯೆಹೋವನು ದೇವರೊಂದು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்கள் குடும்பத்தை சத்தியத்துல நடத்த வேண்டும். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. நம்முடைய குடும்பத்தை சத்தியத்துல நடத்தப்பட ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. அது ஒரே சரீரமாக ಅದು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದೆ. அது சரீரத்தை நாம் போஷிக்கிறவர்களா இருக்க ಆ வேண்டும். ಶರೀರವನ್ನು ಪೋಷಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. வசனத்துல போஷிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೋಷಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. சத்தியத்துல அந்த குடும்பத்தை போஷிக்கிறவர்களாய் மாற்றணும். ಸತ್ಯದಲ್ಲಿ ಪೋಷಿಸುವವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆகையால் தான் அழகாய் 1 தீமோத்தி 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದ್ದರಿಂದನೇ 1 ತಿಮೋಥೆಯನ 3:5 தன் ಹೇಳುತ್ತದೆ, சொந்த குடும்பத்தை சத்தியத்துல நடத்தப்பட ನನ್ನ வேண்டும். ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ வேதத்துல ಹಾಳಬೇಕು. நடத்தப்பட வேண்டும். ಈ ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಹಾಳಬೇಕು. வேதத்துல இல்லாதவர்கள் தான் உலக வாழ்க்கையை வாழ்ந்து ಈ கொண்டிருக்கிறார்கள். ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರೋರೇ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. சத்தியத்தின்படி தன் குடும்பம் நடப்பாததினால் தான் பாவத்திலே பிள்ளைகள் இருக்கிறார். ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದೇ ಇದ್ದರೆ ಪಾಪದಲ್ಲಿ முதலாவது நம்ம ಬಿದ್ದೋಗಿದ್ದಾರೆ. குடும்பத்தை சத்தியத்துல நடத்திவிட்டார். ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದ சபையில நீங்கள் வந்து ஆயத்தமாக இருப்பார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು ಆಯತ್ತವಾಗಿ உன் குடும்பமும் நீயும் இந்த சபையில ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಸಭೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ತೀಯ. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தப்பட வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 ಕೊರಿಂಥದ ಪುಸ್ತಕ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தை வாசி. 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசி. 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு பாருங்க, வேதம் எப்படி நடத்த சொல்லுது தெரியுமா? வேசித்தனம் இல்லாதபடிக்கு ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவன் தன் சொந்த மனைவியை அவளவள் தன் சொந்த புருஷனை அவள் சொந்த ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಳ್ಳೆಯದು, ಆದರೆ ಜಾರತ್ವವು ಪ್ರಬಲವಾಗಿರುವುದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಸ್ವಂತ ಹೆಂಡತಿಯೂ ಇರಲಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬಳಿಗೆ ಸ್ವಂತ ಗಂಡನೂ ಇರಲಿ. ಗಂಡನು ಹೆಂಡತಿಗೆ ಸ್ವಲ್ಪ ತಕ್ಕದ್ದನ್ನು ಸಲ್ಲಿಸಲಿ, ಹಾಗೆ ಹೆಂಡತಿಯು ಗಂಡನಿಗೆ ಸಲ್ಲಿಸಲಿ. ಹೆಂಡತಿಗೆ ಸ್ವಂತ ದೇಹದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ಗೊತ್ತಾ? நாம வசனத்தின்படி குடும்பத்தை நடத்தினால், ನಾವು ಸಂಕಷ್ಟವಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿದರೆ இந்த வசனம் தான் நம்ம இப்படி சத்தியத்துல நடத்துகிறது. ಈ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. மனைவியானவள் ಹೆಂಡತಿಯಾದವಳು விபச்சார வேஷத்தனம் செய்யாதபடிக்கு ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡದೇ தன் ಇರುವುದಕ್ಕೆ சொந்த கணவனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். ತನ್ನ ಸ್ವಂತ ಗಂಡನ ಜೊತೆ அதே ಪ್ರೀತಿಯಾಗಿ, விதமாக கணவனும் கூட ಹಾಗೆ ಗಂಡನು ಸಹ தன் சொந்த மனைவியோடு அன்பாயிருக்க ತನ್ನ வேண்டும். ಸ್ವಂತ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. இப்படிதான் சத்தியத்துல தன் குடும்பத்தை நடத்தப்படுகிறது. ಹೀಗೇನೆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬ இதை ನಡೆಸಬೇಕು. சொல்லிதான் தன் குடும்பத்தை வளர்க்க வேண்டும். ಈಗ ಹೇಳಿನೇ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸ. கணவன் பாவம் செய்யக்கூடாது, ಗಂಡನು ಪಾಪ மனைவி பாவம் செய்யக்கூடாது, ಹೆಂಡತಿ ಪಾಪ பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. ಪಾಪ ಮಾಡಬಾರದು. இப்படியாகத்தான் நம் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தப்படும். ಹೀಗೇನೆ ನಾವು ಕುಟುಂಬದ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. நம் தன் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தாதவன் ನನ್ನ ಕುಟುಂಬನ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರುವ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் வந்து சபையில உட்காருவது கூட பிரயோஜனம் அல்ல. ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. குடும்பத்தை விசாரிக்காதவன் நடத்தாதவன், ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ವಿಚಾರಿಸದೇ ಇರೋನು, ನಡೆಸದೇ ಇರುವವನು, சத்தியத்துல நடத்தாதவன் ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರುವವನು சபையில வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಗಿದ್ದೆ ಅಂತ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯವೇ? ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் தேவனுடைய சத்தியத்தில் நம்ம முதலாவது நம்ம குடும்பத்தை நடத்தணும். ದೇವರ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಮೊದಲಾಗಿ ನಡೆಸಬೇಕು. சபைக்கு போனோம்னா நம்ம குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வரணும். ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕುಟುಂಬವನ್ನು ಮೊದಲಾಗಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ஏன் ನಡೆಸಬೇಕು. நம்ம வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல? ಇಲ್ಲ, ನನ್ನ ಗಂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நீ ரட்சிக்கப்படும்படியாக தீர்வசனத்தை சொல்லிக் கொண்டே ನೀನು ಅವನು ಒಟ್ಟು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕಾಗಿ ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇರು. அது எதையே உனக்கு எப்படி தெரியுமா கொண்டு ரட்சிப்புல கொண்டு வரும்? ಅದು ಹೇಗೆ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ತರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? நல் கிரியினாலே உன் கணவனை ரட்சிப்புல கொண்டு வரும். ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಿನ್ನ ಗಂಡನನ್ನ ರಕ್ಷಣೆ ತರಬಹುದು. அவர் உலக பிரகாரமான அவர் பாவியா இருந்தாலும் ಅವನು ಲೋಕದ ಪ್ರಕಾರ நீ ಪಾಪಿಯಾಗಿ அவரை நேசித்துப்பா, ನೀನು ಪ್ರೀತಿಸಿ ನೋಡು. அவருக்கு டீ கொடுத்துப்பா, ಅವನಿಗೆ ಟೀ ಕೊಟ್ಟು ನೋಡು, அவருக்கு தண்ணி கொடுத்து பாரு, ನೀರು ಕೊಟ್ಟು ನೋಡು, அன்பாய் சொல்லு. ಪ್ರೀತಿಯಾಗಿ ಹೇಳು. கணவன் மாறி உன்னோடு கூட சபைக்கு வருவான். ಗಂಡನು ಬದಲಾಗಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ಸಭೆಗೆ ಬರ್ತಾನೆ. உன் பிள்ளைக்கு அன்பாய் நேசித்து ನಿನ್ನ ಮಗುಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಿಸಿ, சத்தியத்தை அழகாய் சொல்லு, ಸತ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹೇಳು, பொறுமையாய் சொல்லு. ನಿಧಾನವಾಗಿ ಹೇಳು. அப்ப நம்ம சபைக்கு போகலாம். ಅಯ್ಯೋ, ನಾವು ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ, இன்னும் ஒரு 2 hour ಏನೊಂದು 2.5 ಗಂಟೆ நான் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லு, அன்பாய் சொல்லு. ನಾವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ ಅಂತ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಹೇಳು. நிச்சயமா கர்த்தர் சத்தியத்தின்படி உன் பிள்ளைகளை நடத்துவா. ನಿಜ அன்பினாலும் உன் குடும்பத்தை சபைக்கு கொண்டு வர. ನೀನು ಹೀಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಳ್ಳೆತನದಿಂದ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು. இதுவரைக்கும் நான் தனிமையா வரேன், ಇದರಿಂದ ಇದುವರೆಗೂ ನಾನು ಒಬ್ಬಂಟಿ ஆணா இருந்தா நான் தனியா வரேன், ನಾನು ಕುರಿಯಾಗಿದ್ದ ಒಬ್ಬಂಡಾಗಿ ಬರ್ತೇನೆ, பெண்ணா இருந்தா நான் தனியா வரேன். ನಾನು ಗಂಡಾಗಿದ್ರೆ ಒಬ್ಬಳೇ ಬರ್ತೀನಿ. சத்தியத்தில் உங்க குடும்பத்தை நடத்தப்படவில்லை என்று இங்கு வெளிப்படுத்துகிறார்.
ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಸಪಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க குடும்பமாய் வருகிற பொழுது ನೀನು ಕುಟುಂಬವಾಗಿ ಬರುವಾಗ உன் குடும்பத்தை சத்தியத்துல நடத்திருக்கிறேன் என்று நான் விளம்பப்படுகிறேன். ನೀನು ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ಯಾ ಅಂತ ನಾನು ஆகையா தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தி ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். ಕುಟುಂಬವನ್ನು ಸಭೆಗಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. வாரத்துக்கு ஒரு நாள் ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ அல்லது 15 நாளுக்கு ஒரு நாள் 15 ದಿನಕ್ಕೆ உன் ಒಮ್ಮೆ சபை ஊழியக்கார கூட்டு குடும்பத்துல பிரேயர் வைக்கணும். ನಿನ್ನ ಸಭೆ ಬೋಧಕರನ್ನ ಕರೆಸಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ அந்த ஒரு நாள் உன் குடும்பத்தை உட்கார வைக்கணும் சாயங்காலம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸೇವಕರನ್ನ ಕೂರಿಸ್ಬೇಕು. அதனால நீ பிரியாணி போனதோ ஊழியக்கார கூட்டணும்ன்றது அல்ல. ಆದ್ದರಿಂದ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿನ ಸೇವಕರನ್ನ ಕರಿಬೇಕಂತ அநேக ಏನಿಲ್ಲ. ஸ்நாக்ஸ்கள் வச்சுதான் ஊழியக்கார கூட்டணும்ன்றது அல்ல. ಸ್ನಾಕ್ಸ್ ಗಳನ್ನ ಮಡಗಿ ದೇವರ ಸೇವಕರನ್ನ சத்தியம் ಕರಿಬೇಕಂತಲ್ಲ. எப்படியாவது உன் குடும்பத்தை நடத்தணும். ಸತ್ಯವು ಹೇಗಾದ್ರೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಡೆಸಬೇಕು. உன் குடும்பத்தை சத்தியம் எப்படியாவது நடத்தப்படணும். ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ಹೇಗಾದ್ರೂ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. வாஞ்சியாக உங்க குடும்பத்துல கூப்பிடணும். ಆ ದಾಹದಿಂದ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕರಿಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. அப்படி நீங்கள் அழைத்தீர்களானால் நீங்க அப்படி உங்க கூப்பிட்டீங்க, சபை ஊழியக்கார உடத்துல சத்தியத்தை சொல்லுகிற பொழுது ನೀವು ಹಾಗೆ ಕರೆದಾಗ ಸೇವಕರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡುವಾಗ நீங்களும் ஊழியக்காரர்களும் சத்தியத்துல அவர் குடும்பத்தை நடத்துகிற பொழுது ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸೇವಕರು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுது. ಆ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೆ. அந்த குடும்பத்தை சத்தியத்துல நீங்கள் ಆ நடத்தப்படுது. ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸ್ತೀವಿ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் அநேக உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, ನಿಮ್ಗೆ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು உங்களுக்கு ಇರ್ತಾರೆ, தெரிந்தவங்க இருப்பாங்க. ಗೊತ್ತಿರೋರು ಇರ್ತಾರೆ. நீங்க அவர்களுக்கு சொல்லணும், ಪರಿಚಯವಾದವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೇಕು, இது போல சபை இருக்கிறது, ಈ ತರ ಸಭೆ ಇದೆ, உங்களுக்காக ஜபிக்கப்படுகிறது, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, உங்க குடும்பத்துக்காக ನಿಮ್ಮ ஜபிக்கப்படுகிறது. ಕುಟುಂಬಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ நாம் ಮಾಡ್ತಾರೆ. ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ நாம் ಹೇಳ್ಬೇಕು, ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் ನಾವು என்றால் ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೆಲ್ವೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ குடும்பங்கள் சத்தியத்துல நடத்தப்பட வேண்டும் என்று ಕುಟುಂಬ சொல்லப்படுகிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. அப்படி மற்றவர்களையும் நீ சபைகளை கொண்டு வரணும். ಆಗ ನೀನ್ ಬೇರೆಯವರು ಸಹ ನೀ ಸಭೆ ಕರ್ಕೊಂಡು அல்லேலூயா. தன் குடும்பத்தை சத்தியத்துல நடத்தாதவன் ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸದೇ ಇರುವ சபையில எப்படி வந்து விசாரிப்போம்? ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ எப்படி ವಿಚಾರಿಸ இருக்கிறீங்கன்னு எப்படி கேட்க ಹೇಗೆ முடியும்? ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಗೆ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯ? ஏன்னா என் குடும்பம் ரட்சிக்கப்படல. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ, முதலாவது என்னுடைய குடும்பம் தான் சபை. ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ முதல்ல ಸಭೆ. என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಣೆ மாறணும். ಬದಲಾಗಬೇಕು. பாவம் என்றால் அறிந்து கொள்ளணும். ಪಾಪ ಅಂದ್ರೆ ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು, அநியாயம் என்றால் அறிந்து கொள்ளணும். ಅನ್ಯಾಯ ಅನ್ನೋದನ್ನ அக்கிரமம் ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು, என்றால் அறிந்து கொள்ளணும். ಪಾಪ ಅನ್ನೋದು ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು. மீறுதல் என்றால் அறிந்து கொள்ளணும். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಕಡೆಯದಾಗ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು எபிரேயர் புஸ்தகம் ಇಬ್ರಾಯರು ಬರೆದ 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தை வாசி. 24ನೇ ವಚನವನ್ನು எபிரேயர் புஸ்தகம் ಇಬ್ರಾಯರು 13ஆம் அதிகாரம் 13 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13:24. அல்லேலூயா. ನಿಮ್ಮ ಸಭಾ ನಾಯಕರಿಗೆಲ್ಲರಿಗೂ ஆ. ದೇವಜನರೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆ ಹೇಳಿರಿ. ஆமென். ಇತಾಲಿಯ ದೇಶದಿಂದ ಬಂದವರು ನಿಮಗೆ ವಂದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ம். ಕೃಪೆಯು ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಇರಲಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவங்களையும் பார், உங்களை நடத்துகிறவர்களை எதில் நடத்துகிறவங்க? சபையில குடும்பத்தை நடத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். என்ன பண்ணணும்? நீங்க எல்லாம் ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க ஊழியக்காரர் உங்களை குடும்பத்தை நடத்துகிறவர்களை நீங்க என்ன பண்ணணும்? ಸಭಾ ನಾಯಕರೆಲ್ಲರಿಗೂ ದೇವ ಜನರೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆ ಹೇಳು. நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்ல ನೀವು வேண்டும். ವಂದನೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உங்க குடும்ப ಮಾತುಗಳನ್ನ நாங்கள் கேட்க வேண்டும். ನಾವು ಕೇಳಬೇಕು ದೇವರೇ, நாங்கள் கேட்கணும். ನಾವು ಕೇಳಬೇಕು, நாங்கள் கேட்டு ನಾವು ಕೇಳಿ அந்த வசனப்படி நாங்கள் நடக்கணும். ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡಿಬೇಕು. அந்த வசனத்தை நாங்கள் கை கொள்ளணும். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೈಕೊಳ್ಬೇಕು. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? இன்னைக்கு கேட்ட சத்தியத்துல ಈ ದಿನ ಕೇಳಿದ ஊழியக்கார பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ದೇವರ ಸಭಾಪಾಲಕ ಪ್ರಸಂಗ அந்த ಮಾಡುವಾಗ வசனத்தின்படி நாங்கள் நடந்து ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆದು அந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து ಆ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆದು நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாறணும். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳೋರಾಗಿರ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதான் ஒரு சகோதரர் பாடல பாடி இருக்கிறோம். ಹಾಗೇನೆ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡಿದ್ದಾರೆ, கேட்போமா? ಕೇಳೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Thank you, Jesus. கர்த்தாவே, சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே, சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே, சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கரங்களை தூக்காதமா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். நாம
அவருடைய சத்தத்தை கேட்கலாம் வந்திருக்கிறோம். ಆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲು ಬಂದಿದ್ದೇವೆ. அவருக்கு நம்முடைய குடும்பத்தை சத்தியத்தில் நடத்தணும். ಇದರಿಂದಾಗಿ ಕುಟುಂಬದ ಸತ್ಯವನ್ನು ನಡೆಸ್ತೇವೆ. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் ஆண்டவர். ಏನು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் நீருந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் நீருந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். கேட்கணும். நீங்க கேட்ட சத்தியத்தை நாம் எல்லாரும் நம்ம குடும்பத்தை நடத்துவர்களாய் மாறுது. கேட்டு விட்டுவிடுகிறவர்கள் அல்ல. சத்தியத்தை நாம் கேட்ட நாம் யாரும் நம்ம குடும்பத்தை நடவடிக்கை மாற்றணும். தாயமே இருந்தாலும் தந்தையுமே இருந்தாலும் முத்தரிமே இருந்தாலும் மறவாதவே. இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்தாலும் கர்த்தரை மறந்துடும். தாயமே இருந்தாலும் தந்தையுமே இருந்தாலும் முத்தரிமே இருந்தாலும் மறவாதவே. முத்தரிமே இருந்தாலும் மறவாதவே. முத்தரிமே இருந்தாலும் மறவாதவே. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். சொல்லுங்க. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். தத்துவமா எல்லாரும் கூட ஆண்டவரே நீங்க என்னோட பேசுறீங்க. நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். என் குடும்பத்தை சத்தியத்தை நான் நடத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுற்றுச்சூழல் இல்லாமல் தோல்விகள் வந்தாலும் அசுமாரத்து இருந்தால் போதுமையா. சுற்றுச்சூழல் இல்லாமல் அசுமாரத்து இருந்தால் போதுமையா. அசுமாரத்து இருந்தால் போதுமையா. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். சாமுவேலின் தேவன் பொன்னியின் தேவன் என்னுடைய ஜீவன் அல்லவா. சாமுவேலின் தேவன் பொன்னியின் தேவன் என்னுடைய ஜீவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் வார்த்தை அறிய கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லணும். ஒரೇ ವಿಷಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. நீங்க இன்றைக்கு எனக்கு சொல்லி இருக்கீங்க. ದೇವರೇ ನೀವು ನನಗೆ ಹೇಳಿದ್ದೀರಾ. சொந்த குடும்பத்தை நடத்தாத ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರುವ சபையை எப்படி விசாரி. ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ವಿಚಾರಿಸ್ತಾನೆ. ஆண்டவரே என் சொந்த குடும்பத்தை எதுல நடத்தணும். ದೇವರೇ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು. சத்தியத்தில் என் குடும்பத்தை ನಾನು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. என் மனைவியை சத்தியத்துல நடத்தணும். ನನ್ನ ಹೆಂಡತಿನ ಸತ್ಯದಲ್ಲಿ என் ನಡೆಸಬೇಕು. பிள்ளைகளை சத்தியத்துல ನನ್ನ நடத்தணும். ಮಕ್ಕಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ என் ನಡೆಸಬೇಕು. கணவனை சத்தியத்துல ನನ್ನ நடத்தணும். ಗಂಡನನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. முதலாவது என் குடும்பத்தை சத்தியில நடத்திட்டு பிறகு ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ சபையாகிய அந்த ஆலயத்தில் உள்ளவர்களை நான் விசாரிக்கிறேன். ಸಭೆಯಾಗಿ ಇರುವ ಆಲಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ನಾನು ವಿಚಾರಿಸ್ತೇನೆ. ஆண்டவரே போதிக்கிற ஊழியக்காரர் ದೇವರೇ ಬೋಧನೆ ಮಾಡುವ ಸೇವಕರು அவருக்கு நம்ம வாழ்த்துதலை சொல்ல வேண்டும். ನಾವು ಆ ಸೇವಕರಿಗೆ ಧನ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. காரணம் என்ன தெரியுமா? ಆ ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? குடும்பத்தை சபையை நடத்துவதற்கு அவர்தான் உங்களுக்கு பார்த்தினார். ಕುಟುಂಬವನ್ನು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವ ಆತನ ಪಾತ್ರರಾಗಿರ್ತಾರೆ ಸಭಾಪಾಲ. அந்த ஊழியக்காரை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ಆ ಸೇವಕರನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದವರು சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு ಆ ಹೇಳುವ ಸತ್ಯಗಳನ್ನು வசனங்களை கேட்டு ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ சொந்த குடும்பத்தை நீங்கள் நடத்துவர்களாய் ಸ್ವಂತ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಡೆಸುವ அதற்காக தான் ஊழியக்காரர்களை நீங்கள் வாழ்த்துவீர்கள். ಅದಕ್ಕಾಗಿನೇ ದೇವರನ್ನ ಸಭಾಪಾಲಕರಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನ
ವಂದನೆಗಳನ್ನು உங்க குடும்பத்தை சத்தியத்துல நடத்துங்க சொன்னார்ல, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, அதனாலதான் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் வணக்கத்தையும் ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನೀವು ವಂದನೆಗಳನ್ನು ಸಹಪಾಲಕರಿಗೆ ஒரே ಸಲ್ಲಿಸಿ. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. எபிரேயர் புஸ்தகம் 13:17 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ಇಬ್ರಾಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. நம்மை சத்தியத்துல நடத்தும்படியாக ನಮ್ಮನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವ சபை ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ಸಭಾ ಸೇವಕರನ್ನು ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கிற வண்ணமாக ಈ ಸೇವಕರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ நம்ம குடும்பத்தை சத்தியத்துல நம்ம குடும்பத்தை ನಮ್ಮ நடத்தணும். ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. சத்தியத்தில் நம்ம குடும்பங்களை நடத்த வேண்டும். ಸತ್ಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು. வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் ಎಬ್ರಾಯರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ாம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13-17. ಸಭಾ ನಾಯಕರನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆமென். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಿಂದ ನಡೆದು 17 கரெக்ட் கரெக்ட். 7 படிங்க. தயவு செய்து வசனத்தை நான் படிக்கிற வசனத்தை படிங்க. 17 படிங்க. 17. ನಿಮ್ಮ ಸಭಾ ನಾಯಕರ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, நீங்கள் சபாநாயகர் ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, ಅವರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ, ಆ ಅವರು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾದವರಾಗಿ ಆ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಅವರು ವ್ಯಸನ ಪಡದೆ ಸಂತೋಷದಿಂದ ಇದನ್ನು ಆ ಮಾಡುವಂತೆ ನೋಡಿರಿ. ನೋಡಿರಿ. ಆಮೆನ್. ಅವರು ವ್ಯಸನದಿಂದಿರುವುದು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾದದ್ದಲ್ಲ. ஹalleluya. தமிழ்ல படிங்க, தமிழ்ல படிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவிற்காக பாரு, உங்க குடும்பத்திற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா உத்தரவு பண்ணவர்களா இருக்கிறார். ಆಮೆನ್. இருக்கிறவர்கள் ஆனபடியால் ஆ அவர்கள் துக்கத்தோட அல்ல அவர் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஊழியக்கார கீழ்ப்படிந்த ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮ ಸಭಾಪ ನಾಯಕರ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ, ಅವರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ, ಅವರು ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾದವರಾಗಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ವ್ಯಸನ ಪಡೆದ ಸಂತೋಷದಿಂದ ಇದನ್ನು ಮಾಡುವಂತೆ ನೋಡಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழகாய் சொல்லுகிறார். ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳ್ತಾರೆ. அன்பு சகோதர சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ಪ್ರೀತಿಯಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சபை ஊழியக்காரர் ನಿಮ್ಮ ಸಭಾ ಪಾಲಕರ சத்தியத்துல நடத்தும்படியாக, ಸತ್ಯವನ್ನು ನಡೆಸುವವರು, குடும்ப சத்தியத்துல ನಿಮ್ಮ நடக்கும்படியாக ಕುಟುಂಬ ಸತ್ಯವನ್ನು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ನಿಮಗೆ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸ್ತಾರೆ. அவர் வார்த்தைகளை கேட்டு ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ நீங்கள் மனம் திரும்பி ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ குடும்பமாய் சபைக்கு வர வேண்டும். ಕುಟುಂಬವಾಗಿ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. நீங்க அப்படி செய்யாவிட்டால், ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡದೆ அவர் ಹೋದ್ರೆ, கண்ணிலிருந்து தண்ணீர் வரவிட்டால், ಸಭಾ ಪಾಲಕರ ಕಣ್ಣೀರಿಂದ ನೀರು ಬಂದ್ರೆ அவர் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀವು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕಾಗುತ್ತದೆ. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க ನೀವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ತೀರಾ ஊழியக்காரனா சும்மா நினைச்சிட்டு ಸೇವಕರಂದ್ರೆ ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಅಂತ நித்திய ಅನ್ಕೊಂಡಿರ್ತೀರ. ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வழியை காட்டுகிறவர், ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುವ தேவனால் ಸೇವಕರು, தெரிந்தெடுக்கொள்ளப்பட்டவர்கள், ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ಯೆಹೋವನಿಂದ ನಿಯಮಿಸಲ್ಪಟ್ಟವರು. அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தால், ಆತ ಸೇವಕರ ಕಣ್ಣಿನಿಂದ ನೀರು ಬಂದ್ರೆ, துக்கப்படுத்தினால் ಅವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿದರೆ உங்களை துக்கப்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு பாத்திரங்களா நீங்கள் இருப்பீர்கள். ಅದಕ್ಕೆ ನೀವು ಪಾತ್ರರಾಗಿರ್ತೀರಾ. இன்றைக்கு போதித்து உங்களை நடத்த வேண்டிய வழியில ನಿಮ್ಮನ್ನು ಬೋಧಿಸಿ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ உங்களை ஊழியக்காரர் நடத்துகிற பொழுது ಸಭಾಪಾಲಕರು ನಡೆಸುವಾಗ ஊழியக்காரர்கள் துக்கத்தை வர வைக்காதபடி, ನಿಮ್ಮ ಈ ಸೇವಕರಿಗೆ ವಸನವನ್ನು ಮಾಡದೇ ಇರುವುದಾಗಿ, கண்ணீர் வராதபடிக்கு ಕಣ್ಣೀರು ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ அவரை சந்தோஷத்தோடு வைத்துக் கொள்ள ಅವರನ್ನು வேண்டும். ಸಂತೋಷವಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியத்தை கேட்ட நீங்க ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನೀವು முதலாவது உங்க சொந்த குடும்பத்தை ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು சத்தியத்துல வளங்க, ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. வேத வார்த்தைகளை வளங்க, ಸತ್ಯ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. வசனத்தை சொல்லி நடத்துங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಡೆಸಿರಿ. உலகத்திலே சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಹೇಳೋ ಒಂದೇ ಒಂದು ಪುಸ್ತಕ பைபிள் தான். ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥವೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம சொந்த குடும்பத்தை எதுல நடத்தணும்? ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? சொல்லுங்க எல்லாரும். ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? சத்தியத்துல. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம குடும்பம் முழுவதும் என்ன பண்ணணும்? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ரட்சிக்கப்படணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ரட்சிக்கப்பட்டு எங்க வரணும்? ರಕ್ಷಣೆ ಒಂದು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? சபைக்குள்ள வரணும். ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. ஆகையால் தான் 1 தீமோத்தேயுவில் அழகா சொல்லி ಆದ್ದರಿಂದ ಒಂದು ತಿಮೋಥನು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, முதலாவது
ಮೊದಲನೇದಾಗಿ சொந்த குடும்பத்தை ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬ நடத்தாதவன் ನಡೆಸದೇ ಇರುವ சபையை எப்படி விசாரி ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ? எதுல நடத்தணும்? ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು? சத்தியத்திற்குள்ளாக ಸತ್ಯದಲ್ಲೇ ನಡೆಸಬೇಕು. வேத வசனத்திற்குள்ளாக ಸತ್ಯ நடத்த ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು. உலக பிரகாரமாக அல்ல. ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲ. ஆகாரம் போடுவதும் இருக்கிறது, ಆಹಾರ ಹಾಕುವುದು துணிமணி ಇದೆ, குடும்பத்துக்கு எடுத்து ಬಟ್ಟೆ ಬರೆ வந்து ಕೊಡುವುದು ಇದೆ. அதெல்லாம் இரண்டாவது ಅದರಲ್ಲಿ மூன்றாவது. ಎರಡನೇದು ಮೂರನೇದು. ஆகையால் முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ குடும்பத்தை சத்தியத்துல நடக்கும், ಅದೆಲ್ಲ ಕುಟುಂಬ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ வேதத்தின்படி நடக்கும். ವೇದದ ಪ್ರಕಾರ நீங்க ನಡೆಸಿ இப்படி நடந்தாலே போதும், ಈಗ ನಡೆದಲೇ ಸಾಕು. பரலோக ராஜ்யம் உங்களுக்காக ಪರಲೋಕ திறந்திருக்கிறது. ರಾಜ್ಯವು ನಿಮಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ அவர் வழி உனக்காக ஆயத்தம் பண்ணி ಆತನ வைத்திருக்கிறார். ಮಾರ್ಗವು ನಿನಗಾಗಿ நீ ಆಯ್ತು. அப்படி நடந்து கொண்டால் ಆ ರೀತಿ நீயும் ನಡೆದರೆ குடும்பமும் ನೀವು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಡ್ತೀರಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வசனத்தை கேட்ட நீங்க ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ನೀವು வசனத்தின்படி உங்க குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள ವಚನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಕುಟುಂಬ சபைக்கு ರಕ್ಷಿಸಿ. கொண்டு வாங்க, ಕೂಡ ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿ. உனக்கு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ನಿನಗೆ ರಾಜ್ಯವನ್ನು ದೇವರು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த தேவ செய்தியை கொடுக்கும்படியாக ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ, அழைத்த ಸಂದೇಶ ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஊழியக்காரன் ನನ್ನ ಕರೆದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಾರ್ಥನಾ ಸೇವೆ ಸಹಪಾಠಿ மைக்கேல் அவர்களுக்கும் ಪಾಸ್ಟರ್ ಮೈಕೇಲ್ ಅವರಿಗೆ, அவர் குடும்பத்திற்கும் ಅದರ ಕುಟುಂಬಕ್ಕೆ இது அமைதியாக கேட்டு ನಿಧಾನವಾಗಿ ಕೇಳಿದ, இதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ನೀ ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು குடும்பத்தை சத்தியத்தில் நடத்துவது நான் ನಿಮ್ಮ விசுவாசிக்கிறேன். ಕುಟುಂಬವನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರ ಅಂತ ನಾನು ವಿಶ್ವಾಸ. கேட்ட உங்களுக்கும் ಇನ್ನು ಕೇಳಿದ ನಿಮಗೂ உங்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்ளுகிறேன். ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களோட மத்தியிலே என்னை பேச வைத்த ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು கர்த்தராகிய ಮಾತನಾಡಿದ தேவனுக்கு நன்றியை சொல்ல ದೇವರಿಗೆ ನಾನು ಯೆಹೋವನ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அதிகமா நேசித்து வருகிற ನನ್ನ எங்கள் ಪ್ರೀತಿಯ பிதாவே, ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ದೇವರೇ, இந்த அருமையான வேளையில ಈ ಪ್ರೀತಿಯ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த பரிசுத்த ஓய்வின் நாளில ಈ ಪರಿಶುದ್ಧ ಸಬ್ಬತ್ತಿನದಲ್ಲಿ ஊழியக்கார மூலமாய் பேசின ஒவ்வொரு ಸಭಾಪಾಲಕರ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡಿದ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು, முதலாவது உன் சொந்த குடும்பத்தை நடத்த, ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವ. சபையை எப்படி விசாரிக்க, ನಡೆಸದೆ ಹೋದ್ರೆ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ವಿಚಾರಿಸ್ತೀಯ? ஆண்டவரே, ದೇವರೇ, குடும்பத்தை எதுல நடத்தணும், ಕುಟುಂಬವನ್ನು ಯಾವ್ದು ரட்சிக்கப்பட்டவர்களாக ರಕ್ಷಣೆ ಹೊಂದವರಾಗಿ சபைக்கு கொண்டு வரும்படியாக ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவர். ಅಪ್ಪಾ ನಮ್ಮೊಂದು ಮಾತನಾಡಿದಿರ. ஆகையால் தேவனே, ಆದ್ದರಿಂದ ದೇವರೇ, இந்த சபைக்குள்ளாக ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிக்கொள்ள கொண்டாகி ಒಂದೊಂದು ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗಳಲ್ಲಿ சபையில ತಂದು வந்து விசாரிக்கிறவர்களாக கொண்டு ಸಭೆಯಲ್ಲಿ வரும்படியாக ಬಂದು ವಿಚಾರಿಸೋರಾಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ. செய்ய போகிறீர் ನೀವು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೀರಾ, ஆண்டவரே, நீ நடத்த போகிறீர். ನೀವು ಹಾಗೆ ನಡೆಸ್ತೀರಾ ದೇವರೇ. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. முடிவரை கிருபை இருந்தது. ನೀವು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯವರೆಗೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಇದ್ದಿದ್ದು ಸ್ವಾಮಿ. வரப்போற காலையில் இந்த சபையில இப்படி கிருபை இருக்கும். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲೂ ಸಹ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆ ಇರಲಿ. ஆத்மா நிரம்பணும். ಆತ್ಮಗಳು ತುಂಬಲಿ. இதே போல அநேக திருவசனங்கள் ரகசியங்கள் இந்த சபையில பேசப்பட, ಅನೇಕವಾದ ರಹಸ್ಯಗಳು ವಾಕ್ಯಗಳು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡಲಿ. இந்த சபை ஊழியக்காரர் ரெவரண்ட் மைக்கேல் அவரோடு நீ பேசப்பட வேண்டும். ಸಭಾಪಾಲಕರು ಪಾಸ್ಟರ್ ಮೈಕೇಲ್ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ அவருடைய ராஜ்யத்துக்கு அநேக சத்தியங்களை குடும்பங்களை நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு ನಮ್ಮ வர ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅನೇಕ ಸತ್ಯಗಳನ್ನು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ಸಾರಿ ಅನೇಕ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ அப்படியே ತರಬೇಕು. நீர் கேட்டு ನೀವು ಹಾಗೇ ನೀವು ಕೇಳಿ அப்படியே பதில் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ನಮಗೆ ಸದುತ್ತರ ನೀಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ಕಾಯಿರಿ, ನಡೆಸಿರಿ. சகலத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ಅರ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್, இந்த தேவனுடைய ஊழியக்காரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மீது காரியங்களை அவர் செய்வார். ಆಮೆನ್.